கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் வேத வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. என்னால் ஒரு இடத்தில் நிலையாய் நிற்க முடியவில்லை, அல்லது ஒரு தீர்மானத்தை ஸ்திரமாக எடுக்க முடியவில்லை என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறவர்களை, இந்த காலத்தில் அநேக பாடுகளை அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று வாக்கு பண்ணுகிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனே நம்மை தெரிந்து கொண்டு நித்திய ஜீவனை நமக்கு சுதந்திரமாக வாக்கு பண்ணியிருக்கிறார். நாமும் இந்த பூமியில் கொஞ்ச காலம் பாட அனுபவிப்பதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நாம் நித்திய காலமாகவே பாட அனுபவிக்கப் போவதில்லை, கொஞ்ச காலம்தான் பாட அனுபவிக்கிறோம். இப்பொழுது இந்த சமயத்தில் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்தில் தொடர்ந்து ஜெபித்து வாக்குத்தத்தங்களை நம்பி கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நம்மை கொடுக்க வேண்டும். நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது 3 ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். ஆவிக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். எத்தனை பாடுகள் வந்தாலும் மனம் தளராது இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சோர்ந்து போகாமல் ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார். தாவீது இந்த வாக்கு தத்தத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சங்கீதம் 41:12 இவ்வாறாக பாடுகிறார். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கு உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்று பாடுகிறார். இன்றைக்கு உங்கள் பாடுகளின் நிமித்தமும் சோதனைகளின் நிமித்தமும் ஒரு சிரமமான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறவர்கள், அது நிமித்தம் மனம் தளர்ந்து மனவேதையுடன் நீங்கள் காணப்பட்டாலும் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்வு மாறும். இந்த நாள் ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். உங்களில் இருக்கும் குழப்பங்களையும் வேதனைகளையும் மாற்றி உங்கள் சூழ்நிலைகளை சரி செய்து உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.